ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மில்லியன் பேர் பார்த்தாங்க. அதில் குழந்தை, அதாவது இது மாதிரி வைத்திய முறையை, அதாவது இந்த சீத்தாப்பழ இலை இருக்குல்ல, இந்த வைத்திய முறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இளந்த இலை வைத்திய முறையும் கடைப்பிடிச்சு குழந்தை பேர் பெற்றவங்க எனக்கு 2 வருஷமா குழந்தை பிறந்துச்சு, 5 வருஷம் 15 வருஷமா குழந்தை பிறந்துச்சு, ட்வீன்ஸ் பிறந்திருக்கு, எனக்கு யாரோ சொல்லி பிறந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டவங்களே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. சீரியஸாக பேசுகிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பேசுகிறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா ஒரு அங்கலாய்ப்பில் பேசுகிறேன். எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லை, முன்ன விட்டு பின்ன பேசுகிறாங்க, எவ்வளோ காயப்பட அந்த மனசு. அம்மி இல்லாதவங்க மிக்சி பயன்படுத்திக்கலாம், ஆனால் அம்மியில் வச்சு அரைச்சா உடனே கேட்கும். அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும், இப்படி நல்லா அரைக்கணும். அம்மியில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி அரைக்கணும், இப்படி நல்லா அரைக்கணும். அரைச்சி இதில் 7 மிளகு சேர்த்தணும். இதை தொடர்ந்து மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் ஒரு மருத்துவ முறையும், மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5ஆம் நாள் ஒரு மருத்துவ முறையும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே குழந்தை பேரு கிடைக்கும். இது மாதிரி கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நிச்சயமாவே உங்களுக்கு குழந்தை வர கிடைக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, இந்த மருந்தை எடுத்துக்கோங்க, நிம்மதியா ஆரோக்கியமா 16 பெற்று பெறுவார் வாழ்வா. வாழ்த்துக்கள். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பேர் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இனிமே யாருமே அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த பதிவு. இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்துலையும் நிறைய பேருக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு, குழந்தை பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலையும் இந்த வீடியோ போடுறேங்க. இனிமே யாருமே குழந்தை வர இல்லை, குழந்தை பேர் இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இந்த பதிவை நான் பதிவிடுறேங்க. நீங்க ஒருவேளை சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி மற்றும் அலோபதியில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மருத்துவங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ற இந்த சைடு எஃபெக்ட் இல்லாத இயற்கையான மருத்துவ முறையை 2 மருத்துவ முறையை சொல்றேன், கடைப்பிடிச்சு பாருங்க. கண்டிப்பாவே உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, நிறைய பேருக்கு ஆயிருக்கு. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அழகா நோட் பண்ணுங்க. ஒருவேளை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காலத்துல கல்யாணம் ஆயிட்ட உடனே ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சுனாவே ஏதாவது புழுப்பூச்சி இல்லையா, ஏதாவது நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே 1 வருஷம் 2 வருஷம் போச்சு அப்படின்னு சொன்னாக்க அவங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பட்டும் படாமல் பேசுறாங்க. இதுவும் 5 வருஷம் 10 வருஷம் போச்சு அப்படின்னா நேராகவே பேசிடுறாங்க. இதனால திருமணமான அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் எவ்வளவு மனசுல வேதனை பாரம் தெரியுங்களா? இதனால போகாத கோயில் இல்லை, போகாத இடம் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, போகாத ட்ரீட்மெண்ட் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, சாப்பிடாத மருந்து இல்லை, நான் என்னத்த பண்ணுவேன், எதுவுமே ஆகல அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே பட வேண்டாங்க, உங்களுக்கான பதிவு தாங்க இது. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னாக்க சீத்தா மரங்க. பாருங்க, சீத்தா இலை இருக்குது, சீத்தா மரம் இருக்குது. இன்னும் கூட உங்களுக்கு தெளிவாக அந்த சீத்தா மரத்தை காமிக்கிறேன் பாருங்க. இங்க என்னோட அப்படியே வாங்க. இப்போ பாருங்க, சீத்தா காய் இருக்குங்களா? இதை பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறாரு. இதுதான் சீத்தா காய். இந்த சீத்தா மரத்துல தான் நான் உங்களுக்கு வைத்திய முறையை சொல்ல போறேங்க. இந்த சீத்தா மரத்தில் இருந்து அப்படி என்ன தம்பி சொல்லியிருப்பார அப்படின்றீங்களா? இதில் இருந்தாங்க குழந்தை பேருக்கான வைத்திய முறையாக இருக்க போகுது. பாருங்கள், இங்கே இதெல்லாம் சீத்தாக்காய் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே இருக்குது, பாருங்கள் அங்கே இருக்குது பாருங்கள். இதுலேருந்து தான் ஒரு அற்புதமான தகவலை சொல்ல போகிறேன். இது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாரம்பரிய வைத்தியர். இதில் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, இந்த சீத்தா மரத்துலேருந்து சீத்தா பழம் இருக்குது, இது தென்னைக்காயாக இருக்குது, இது பழுகு போட்டால் பழுத்துரும், எடுத்துகிட்டு போய் பழகு சாப்பிட்லாம். இந்த சீத்தா இலையிலேருந்து என்ன மாதிரியான தகவல் சொல்ல போகிறோன்னா, இந்த சீத்தா இலையில எப்படி குழந்தை பேர் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆண் பெண் சாப்பிட்டாக்கா ஆணுக்கு என்ன நடக்கும், பெண்ணுக்கு என்ன நடக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சீத்தா மரத்துடைய கொழுந்து இருக்குல்ல, இதுதான் கொழுந்து. தெரிந்துங்களா? இதுதான் கொழுந்து. ரொம்ப மெல்லிய இலை, அதை இப்படி பறிச்சுக்கணும். இப்படி ஒவ்வொன்றா அங்கே பாருங்கள், இங்கே ஒரு இலை இருக்கா, கொழுந்து இலை பாருங்கள், இங்கே இருக்கா, இந்த கொழுந்து இலை இப்படி பறிச்சுக்கணும். இப்படி சீத்தா மரத்துடைய கொழுந்து இலையை பார்த்தீங்கன்னா இப்படி பறிச்சுக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி பறிச்சுக்கோங்க.
எங்கெல்லாம் கொழுந்து இலை இருக்குதோ அதெல்லாம் விடாதீங்க, இப்படி பறிச்சுக்கணும். பறிச்சுக்கின்னு இப்படி நான் பறிச்சுனே இருக்க பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது, இது இப்படி பறிச்சுக்கணும். மேலே பாரு இங்கே இருக்குது, இதுவும் இப்படி பறிச்சுக்கணும். எங்கெல்லாம் கொழுந்து இலை இருக்குதோ அந்த கொழுந்து இலையெல்லாம் பறிச்சுக்கலாம். பாருங்கள் இங்கே இருக்குது, எங்கே இருக்குங்களா, இதையும் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் இங்கே இருக்குது. இந்த கொழுந்து இலையை பறிச்சுக்கணும். கொழுந்து இலை எங்கெல்லாம் இருக்கோ அந்த கொழுந்து இலையெல்லாம் நல்லா பறித்து எடுத்துக்கணும். நல்லா செடியில் கொழுந்து இலை இருக்கும்போது பாருங்கள், கொழுந்து இலைன்னா உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். இதுதான் கொழுந்து இலை, என் கையில் இருக்குதல்ல, இப்படி பாருங்கள் கொழுந்து இலை, இதுதான் கொழுந்து இலை, தெரியுதுங்களா? இது மாதிரி இளம் இலைய, ரொம்ப மெல்லிசாக இருக்கிற இலைய, கொழுந்து இலைய ஒரு கைப்பிடி பறித்து அம்மியில் வச்சு அரைக்கணும். சரிங்களா? அம்மி இல்லாதவங்க மிக்ஸி பயன்படுத்திக்கலாம், ஆனால் அம்மியில் வச்சு அரைச்சா உடனே கேட்கும். அம்மியில் வச்சு நல்லா அரைக்கணும், இப்படி நல்லா அரைக்கணும். அம்மியில் வச்சு பார்த்திங்கன்னா இப்படி அரைக்கணும், இப்படி நல்லா அரைக்கணும். அரைச்சி இதில் 7 மிளகு சேர்த்தணும். ஒரு கைப்பிடி சீத்தாயில் 7 மிளகு போட்டு நல்லா அரைக்கணும். அதில் 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா அரைச்சிடணும். இது 3 தான், மிளகு, சீரகம், சீத்தா இலை, கொழுந்து இலை. சரிங்களா? கொழுந்து பறிக்கிறதுக்கு பதிலாக ஏன் இது மாதிரி ரொம்ப தடிமனாக இருக்கிற முத்தனை இலையை, பழுத்த இலையை பிடுங்கக்கூடாதா, அது கேட்காதானா? கேட்காது. கொழுந்து இலைக்கு தான் வீரியம் அதிகம். அதனால் 7 மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், இந்த இலையை வச்சு நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிடுங்க. இல்லை மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டிடுறீங்க. ஆட்டி நல்லா இப்படி ஆட்டினீங்கன்னா ஒரு உருண்டை வரும். இப்படி ஒரு உருண்டை வரும்னு வைங்களேன். பாருங்கள், இது உருண்டைன்னு நினச்சிக்கோங்க, இது ஒரு உருண்டைன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? இந்த உருண்டையை எடுத்து பழைய கஞ்சி தண்ணி, அதாவது இன்னைக்கு இரவு சாப்பிட்ட பின்னாடி ஒயிட் சாதம் இருக்குல்ல, வெள்ளை சாதம், அரிசி சாதம், அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வைப்பீங்கள, தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் கரைச்சி அதை குடிப்பீங்கள, அந்த நீராகாரம், அந்த நீராகாரம் ஒரு சொம்பு. சரிங்களா? அந்த ஒரு சொம்பில் இதை அப்படியே போட்டு கலக்கி குடிச்சிடணும். ஒருவேளை இந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்றவங்களுக்கு அரைச்சி வச்ச உருண்டையை சின்ன சின்னதாக பிடிச்சி மாத்திரை மாதிரி உள்ளே போட்டு முழுங்கின்னு அந்த தண்ணியை குடிச்சிடணும். சரிங்களா? தேவைப்பட்டால் நீங்கள் அதை உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அரை உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு இல்லாமல் குடித்தா ரொம்ப நல்லது. இது எப்போ குடிக்கணும் அப்படின்னா, மாதவிலக்கு ஆன பெண்கள் மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் குடிக்கணும். இந்த முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் வெறும் வயிற்றுல காலையில் குடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற கோளாறுகள் எல்லாமே மெல்ல 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 அந்த 3 நாளில் சரியாக ஆரம்பிக்கும். சரி, என்னென்ன சரியாக ஆரம்பிக்கும் சொல்லுவாங்களா? கர்ப்பப்பையில் பூச்சி இருக்குது, அது சரியாகும். நீர்க்கட்டி, நார்க்கட்டி இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கருமுட்டை வெடிக்கல, அது வெடிக்க ஆரம்பிக்கும். கருமுட்டை வளர்ச்சி இல்லை, அது வளர ஆரம்பிக்கும். கர்ப்பப்பை வீக்னஸாக இருக்குது, அது ஸ்ட்ராங் ஆகும். பிளேபின் டியூப்ல அடைப்பு இருக்குது, அந்த அடைப்புகள் சரியாகும். மாதவிடாய் சுழற்சி மாறி மாறி போகுது, இதில் தள்ளி போகுது, இல்லை முன்ன வந்துடுது, இல்லை பின்ன வந்துடுது. அந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்குது, இடுப்பொலி ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை அந்த பிளட் ரொம்ப பிளாக்காக இருக்குது, ஸ்மெல் அடிக்குது, அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் படுது அப்படின்ற எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி. ஏன்னா தாய்மையை பற்றி பேசுறதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறேன். அதனால் தாய்மைன்றது ஒரு புனிதமானது, அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சாப்பிட்ற இந்த சாதாரணமாக இருக்கிற சீத்தாப்பழ இலையில சரியாகணும் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா இது அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மாதம் எடுக்கிறீங்க, 2வது மாதம் மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், இப்படி ஒரு 4-5 மாதம் எடுத்து பாருங்களேன், கம்பல்சரி உங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்ன அப்படின்னு சொன்னால், இழந்த இலை இருக்குல்ல, அதே மாதிரி கொழுந்து பறிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு காமிப்பாங்க பாருங்க, இமேஜில் இதுதான் இழந்த இலை. இப்போ காமிக்கிறாங்கல்ல, இதுதான் இழந்த இலை. இந்த இழந்த இலையை இப்போ நான் சீத்தா இலையை பிடுங்கணும், அதே மாதிரி கொழுந்தா ஒரு கைப்பிடி பிடிக்கணும். அதே மாதிரி 7 மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம் வச்சு இதே மெத்தடில் அரைக்கணும். அரைச்சி அதே பழைய நீராகாரத்தில் கஞ்சி தண்ணியில் வெறும் வயிற்றுல மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், இது 3 நாள் சாப்பிட்டா போதும்.
ஆனால் இலந்தை இலையை தொடர்ந்து 5 நாள் சாப்பிடணும். பெண்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகி கர்ப்பப்பை கண்ணாடி மாதிரி இருக்குங்க. நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தேன், அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மில்லியன் பேர் பார்த்தாங்க. அதில் குழந்தை, அதாவது இது மாதிரி வைத்திய முறையே, அதாவது இந்த சீத்தாப்பழ இலை இருக்குல்ல, இந்த வைத்திய முறையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இலந்தை இலை வைத்திய முறையும் கடைப்பிடிச்சு குழந்தை பேர் பெற்றவங்க, எனக்கு 2 வருஷமா குழந்தை பிறந்துச்சு, 5 வருஷம் 15 வருஷமா குழந்தை பிறந்துச்சு, ட்வீன்ஸ் பிறந்திருக்கு, எனக்கு யாரோ சொல்லி பிறந்துச்சு, நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா இருக்கோம் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டவங்களே கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு இயற்கையான மருத்துவ முறையை சொன்னோம், அதை கடைப்பிடிச்சாங்க, இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்காங்க அப்படின்னு. பெங்களூர்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தாங்க, ஓகே போங்க குழந்தை உங்களுக்கு உண்டாயிடும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டாக்டர் என்ன சொல்லிட்டாங்களா, சான்ஸே இல்லை அப்படின்ட்டாங்களா. நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க தான் சொல்லிச்சு. போய் அடுத்த 2-3 மாதத்துக்குள்ளேயே 3ஆவது மாதத்தில் அவங்க கர்ப்பம் தரிச்சிட்டாங்க, ட்வீன்ஸ் பிறந்திருக்கு. இன்னைக்கு 6 வயசு 7 வயசுன்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, ஐயா திருப்பியும் வரேன், என்னோட சின்ன பொண்ணுக்கு நான் கூட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இயற்கை மருத்துவ முறையில் இப்படி மருத்துவ முறை இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நீங்க எடுக்கிற சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, அலோபதி, நீங்க எடுக்கிற அனைத்து வகையான சிகிச்சைகளும் மருத்துவர்களும் போய் சந்திச்சு அனைத்து மருத்துவத்தையும் கடைப்பிடிங்க. அதே சமயத்தில் இது மாதிரி பக்கவில்லாத மருந்துகளை கடைப்பிடிக்கும் போது நேச்சுரலாகவே உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் அப்படின்றத இந்த இடத்துல ஆணித்தனமாக சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா இது சைடு எஃபெக்ட் இல்லாதது. ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா தண்ணியை எடுத்து இந்தம்மா குடிமா அப்படின்னு குடிக்க மாட்டீங்களா? குடிப்பீங்களா? ஒரு கோயிலுக்கு போகிறோம், இந்த தீர்த்தத்தை குடிங்க, குழந்தை உண்டாகனா குடிக்கணும்ல. என்ன தெய்வ நம்பிக்கை. அப்போ நான் சொல்றது நம்பிக்கை வச்சு சாப்பிடுங்கன்னு தான் சொல்ல வரேன். இதுவே ஆண்கள் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆண் மலட்டு தன்மை சரியாகும், விந்தணுக்கள் குறைபாடு சரியாகும், விந்தணுக்கள் உயிரணுக்கள் உற்பத்தி அதிகமாகும், அதே மாதிரி ஆண்மை கோளாறு, அனைத்து ஆண்மை கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகளும் சரியாகும். இவங்களும் எப்படி சாப்பிடணும்னா, பெண் மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் இந்த சீத்தாப்பழ இலையை சாப்பிட்றீங்களா, இதே மெத்தட்ல அவங்களுக்கும் அதே டைம்ல கொடுத்துருங்க. அதே மாதிரி பெண்கள் மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் வெறும் வயிற்றுல இலந்தை இலையை இதே மெத்தட்ல கொடுக்குறீங்களே, இப்போ நான் சொன்னல இதே மெத்தட்ல கொடுக்குறீங்களா, இதே மெத்தட்ல ஆண்களுக்கும் கொடுங்க. கொடுக்கும்போது இது எல்லாமே சரியாகும். இப்போ ஒரு கேள்வி, ஐயா இந்த மருந்து சாப்பிட்ற போது என்ன மாதிரியான பத்திய முறையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. நான்வெஜ் கம்பல்சரி எடுக்கவே கூடாது, பாவக்காய் அகத்திக்கீரை கூடவே கூடாது, வறுத்தது பொரிச்சதெல்லாம் எடுக்காதீங்க. நல்ல நேச்சுரலான தோற்பான பழங்கள், கீரைகள், காய்கறிகள் அந்த நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இயற்கையான பாரம்பரிய அரிசி இல்லைனாக்கா நார்மலான அரிசி இல்லைனா களி, கஞ்சி, முக்கியமாக ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்க கம்மங்கூழ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அது மாதிரி நேரத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, போதை பழக்கங்கள் பயன்படுத்தாமல் டீ காப்பி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. புரிஞ்சுங்களா? இவ்வளோதாங்க. மீது ஆசைப்பட்ட நேச்சுரலான ஃபுட்டு, நேச்சுரலான உணவு வகைகள், கீரைகள், பழங்கள், காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கலாம். புளிப்பான பழங்களை தவிர்த்துருங்க. நான் ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக பேசுகிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரா ஒரு அங்கலாய்ப்பில் பேசுகிறேன். எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லை, முன்ன விட்டு பின்ன பேசுகிறாங்க, எவ்வளோ காயப்பட அந்த மனுஷுக்கோசரம் தான், அந்த ஆத்மாக்கோசரம் தான் இப்போ பேசிக்கிறேன். கண்டிப்பாக கடைபிடிச்சு பாருங்க. நீங்களும் கமெண்ட்ஸ் வந்து போடுவீங்க, ஐயா எனக்கும் குழந்தை பேரு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னொரு டைம் கூட உங்களுக்கு புரியலன்னா சொல்றேன். இந்த சீத்தாப்பழ மரம் இருக்குல்ல, அந்த மரத்துடைய கொழுந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். எடுத்துட்டு 7 மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகத்தை வச்சு 3ஐயும் இடிச்சு நல்லா ஆட்டிடணும். அம்மியில இல்லைன்னா மிக்சியில் ஆட்டி உருண்டையா பண்ணி பழைய நீர்ல பெண் மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், எது சீத்தாப்பழம் சொன்னேன்ல, இந்த சீத்தாப்பழம் இலை தான் சொன்னேன். இந்த இலையை ஒரு கைப்பிடி பிடிங்கி 7 மிளகு வச்சு 1/4 ஸ்பூன் சீரகம் வச்சு நல்லா அரைச்சி அம்மியில் அரைச்சி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி, அம்மியில் அரைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப 100% நல்லது. அம்மியில் அரைச்சினா ரொம்ப நல்லா கேட்கும். எல்லாத்துக்கும் மிக்சியில் அரைச்சி காலை வெறும் வயிற்றுல மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் பெண்கள் இந்த சீத்தாப்பழ இலையை சாப்பிட்டீங்கன்னா மட்டும் அன்னைக்கு பெண்கள் சாப்பிடணும், ஆண்கள் சாப்பிடணும், வெறும் வயிற்று சாப்பிடுங்க. என்ன உணவு முறைன்னு சொல்லிட்டேன். இதுவே இலந்தை மரம், இலந்த பழம் இருக்குல்ல, அந்த மரத்துடைய கொழுந்து எடுக்கிறீங்கன்னா இதே ஃபார்முலா தான் அதுவும். அதே எடுத்துக்கோங்க. மாதவிலக்கான முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் 5 நாள் சாப்பிடணும். இந்த 5 நாளும் ஆண்களும் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கிற கோளாறுகள் சரியாகும், குழந்தை வரம் கிடைக்கும்.
குழந்தை வரை கிடைச்சாக்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுவீங்க, சந்தோஷமாக வாழுங்க, நிம்மதியாக வாழுவீங்க. எனக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சு அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால 16 பெற்று பெருவாழ் வாழ்த்துக்கள். நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமா இருங்க. யார் சொல்றது நினைச்சு கவலையே பட வேண்டாம். மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.